மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ், அதாவது பெர்ஷியன் கல்ஃபுக்கும் ஆமன் கல்ஃபுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான வளைவு ஒன்று இருக்கும். இந்த இருக்கு அந்த வளைவு, நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வளைவை கடந்து தான் கத்தார், குவைத், அதுக்கப்புறம் யுஏஇ, அதுக்கப்புறம் பக்ரைன், சவுதி அரேபியா, இந்த நாடுகள்லேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெய், அதுக்கப்புறம் இயற்கை எரிவாயு இருக்கு இல்லையா, எல்என்ஜி, எல்பிஜி இருக்கு இல்லையா, இந்த எரிவாயுக்கள் எல்லாமே இதை கடந்து தான் வந்தாலும். இங்கே எவ்வளோ வேணாலும் ஏற்றுமதி ஆகலாம். ஆனால் இந்த பகுதிகளை, இந்த சரியாக அந்த காமிச்சுக்கலாம் வளைஞ்சு நகரும். இந்த பகுதிகள் ஏறக்குறைய இந்த பக்கத்து கல்ஃப் ஆஃப் பெர்ஷியனில் வந்து ஒரு 80 கிலோமீட்டரும், அந்த பக்கத்து இது ஓமனில் ஒரு 80 கிலோமீட்டருன்னு வச்சுக்கோங்க. இதை கடந்து வந்துடணும். இதை கடந்து நகர்ற இல்லையா, இதை நகர்ந்து போகக்கூடிய எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் சரி, முக்கியமாக கச்சா எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு கப்பலையும் நாங்கள் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்துவோம். உறுதியாக ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் கூட ஏற்றுமதி ஆகக்கூடாது அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே நிலைமை கையை மீறி தான் போகுது. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும், இஸ்ரேல் சொல்கிறத விட சவுதி அரேபியா தான் சொல்லணும். ஏன்னா சவுதி அரேபியாவுக்காக தான் அமெரிக்கா இவ்வளோ பெரிய போரை நடத்துறதா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எனவே அமெரிக்கா இதில் எதிர்பார்த்தது இல்லையா, எதிர்பார்த்ததை விட நேர்மாறா விஷயம் பெருசாகுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஏரியா இருக்குல்ல, இதை கடந்து போகிறதுக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை ஈரான் நிறுத்த போகிறது கிடையாது. ஏன்னா ஈரானுக்கே அது தேவை. ஆனால் தற்போது நிலைமையில் என்ன ஆகுது அப்படின்னா, போர் உச்சத்தை தொடும்போது ஈரானுடைய உற்பத்தி தளங்கள் மீது, கச்சா எண்ணெய் உற்பத்தி தளங்கள், அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு அமெரிக்கா. இதை தொட்டு தன்னுடைய லீடர் அது கமினி அவர்களுடைய இறப்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் உச்சத்தில் தொடும்போது இதை தாண்டி எவன் போகிறான் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா முழு கண்ட்ரோலும், இது மொத்தமே இருக்கிறது 33 கிலோமீட்டர் தான். எது அந்த பரப்பளவு, அந்த 33 கிலோமீட்டரில் 9 கிலோமீட்டர் அளவில் தான், அந்த வித்தில் தான் நீங்கள் நகரவே முடியும். அது முழு கட்டுப்பாட்டில், யார் கட்டுப்பாட்டில் இருக்குது, பெர்ஷியன் கல்ஃப் முழுமையாக கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஈரான்கிட்ட. இந்த பக்கத்து கத்தார்ட்ட மற்றவங்கள்ட்டலாம் பெரிய அளவில் பலம் கிடையாது. அந்த இடத்த கடந்து போகிறது இல்லையா, அது ஈரான் மனசு வச்சாதான் நகரவே முடியும். எனவே அதை கடந்து போகிறாங்க இல்லையா, அது கடந்து போகக்கூடிய எந்த ஒரு ஷிப்பையும் எந்த ஒரு கப்பலையும் நாங்கள் முழுமையாக போட்டு தள்ளுவோன்றாங்க இல்லையா. இதுதான் தற்போது நம்ம மிக முக்கியமான செய்தி. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இப்படியான நடவடிக்கைகள் அடுத்த ஒரு மாதத்துக்கு, இந்த போர் இருக்குல்ல, அடுத்த எவ்வளோ நாள் தான் தொடரும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் முறையாக சொல்லும்போது ஒரு வாரம் 10 நாள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஏற்கனவே ஒரு மாதங்கள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஈரான் நினைச்சதை விட அதிகப்படியான விஷயங்களை காட்டுறாங்க, இன்னமும் திறன்பட செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. எனவே இது ஒரு வாரம் கிடையாது, ஒரு மாதத்துக்கு நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படின்ற போது இந்த குறிப்பிட்ட பகுதி இருக்கு இல்லையா, இதை இழுத்து மூடுனாங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னா என்ன ஆகுன்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவது, எங்கே இது சீரியஸான இஷ்யூ, ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை சர்வதேச அளவில் எல்லா நாடுகளுக்குமே. அது ஏன் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட இடத்தை தாண்டி வருது இல்லையா, இந்த 160 கிலோமீட்டருக்கு, இந்த 160 கிலோமீட்டர் தாண்டும் போது பொதுவாகவே இந்த ஆயிலை ஏற்றிக்கிட்டு, இந்த கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு நகருது இல்லையா, அது ஒருவேளை இயற்கை எரிவாயுவோ இல்லை கச்சா எண்ணெயோ இது எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஷிப் இருக்கு இல்லையா, இது சுமார் 35 45 கிலோமீட்டர் வேகத்தில் வர முடியும். ஆனால் இந்த பகுதிகளில் பொதுவாக 25 கிலோமீட்டர் வரைக்கும், 20 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் நகர்றதுக்கு பெர்மிஷன் உண்டு. இந்த வேகத்தில் நகர்ந்தாங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பகுதிகளை கடக்கிறதுக்கு அவங்களுக்கு 5 to 6 மணி நேரம் ஆகும். அதை கடந்து கல்ஃப் ஆஃப் ஓமனுக்குள்ள நுழையும் போது அது ஒரு 6 மணி நேரம், சுமார் குறைஞ்சபட்சம் 8 to 10 மணி நேரம் ஆகும் இந்த இடத்த கடந்து முடியுதுக்கு. இதுக்குள்ளே இந்த ஷிப் இருக்குல்ல, இந்த கப்பல்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஏன்னா ஈரான் அறிவிச்சிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை ஏதாவது கம்பெனிகள் எடுக்குமானா எடுக்காது. ஏன் எடுக்காது அப்படின்னா, இதையெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது ஒன்று நார்வே, கனடா, அதுக்கப்புறம் ஜெர்மனி, அதுக்கப்புறம் பிற நாடுகள். மிக முக்கியமாக சீனா வந்து ஈரான்லேருந்து வாங்குறாங்க, அவங்களும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சவுதி அரேபியாவோட கப்பல்கள் நகருது. எனவே இந்த கப்பல்கள் எதுவும் நகராது. இந்த கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருப்பாங்க, இன்சூரன்ஸ் அவன் எவன் கிளைம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. கச்சா எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த கப்பல்கள் இல்லையா, இந்த விஷயத்தை முழுமையாக அவங்க நிறுத்த தான் செய்வாங்க. ஏன்னா ஈரான் ஓப்பனாக அறிவிக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட இடத்தை கிராஸ் பண்ணதுல ஒவ்வொரு நாளும் சுமார் 120க்கும் மேற்பட்ட கப்பல்கள் எண்ணெயை எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட கல்ஃப் ஆஃப் பெர்ஷியன் இல்லையா, அதை தாண்டி ஆகணும். அப்படி தாண்டாங்க இல்லையா, இவங்க ஒவ்வொரு கப்பலுமே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு சுமார் 20 மில்லியன் பேரல் அளவிற்கான ஆயில் எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. 20 மில்லியன் கச்சா எண்ணெய் அளவிற்கான பேரல் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வெளியே வராங்க. இது நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி ஒரு நாள் எடுத்துகிட்டு வராங்களே, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியாவில் கொடுத்தோம்னா இந்தியாவில் 5 to 6 நாள் பயன்படுத்த முடியும். ஏற்கனவே ஒரு வாரத்துக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியா ஒரு வாரத்துக்குன்னா சுமார் 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில்
ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில் தான் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்த கிராஸ் பண்ணி வருது. இதை தடுத்து நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, ஒட்டு மொத்தமாக உலகம் முழுவதும் ஆயில் இருக்கு இல்லையா, அதாவது பெட்ரோல் டீசல் இதற்கான தட்டுப்பாடு உச்சத்துக்கு வரும். இது மட்டும் கிடையாது, பெட்ரோல் டீசல் மட்டும் அதுலேருந்து வரது கிடையாது, ஆயிலேருந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் வருது. எல்லா ப்ராடக்ட்டுக்கான விலையை உற்பத்தி இருக்கு இல்லையா, அதை ஏற ஆரம்பிக்கும். இது சம்மந்தப்பட்ட எல்லா தொழில்களுமே விலை உயர்வு மட்டும் கிடையாது, அதுக்கான ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இதுக்கான டிமாண்டில் பிரச்சனை சந்திப்பாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் 15,000 to 20,000 கோடி வருமான இழப்பை இந்த கல்ஃப் அரபு தேசங்கள் சந்திக்கும். ஒவ்வொரு நாளும் அளவு 20,000 கோடி ஏறக்குறைய. இது ஒரு மாதத்துக்கு ஏறக்குறைய கூட்டி கழிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சுமார் 4,50,000 கோடியிலிருந்து 5 லட்சம் கோடி வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும். எனவே இந்த போர் ஒரு மாதம் தொடரும்னா சுமார் 5 லட்சம் கோடி வருவாய் இழப்பை இந்த அரபு தேசங்கள் சந்திக்கும். இதில் மிக முக்கியமாக சந்திக்க போகிறது கத்தாரு, பக்ரைனு, குவைத்து, அதுக்கப்புறம் இந்த பக்கம் யூஏஇ. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ஆனால் முழுமையான ஆல்டர்னேட்டிவ் அது இருக்காது, அது விலை உயர்ந்ததும் கூட. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓமன் வழியாக அனுப்ப முடியுமானா அதுவும் விலை உயர்வு அதிகரிக்கும். அதுவும் அவ்வளோ ஈஸியாக சாத்தியம் கிடையாது. அப்போது நீங்கள் கல்ஃப் ஆஃப் பர்ஷியனை பயன்படுத்தி தான் ஆகணும். எனவே இது ஒரு மாதத்துக்கு நீடிக்குதுன்னா சுமார் 5 லட்சம் கோடி வருவாய் இழப்பை அரபு தேசங்களுக்கு உருவாகும். இதில் ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் உடனடியாக செய்ய முடியுமானா 100% மாற்று ஏற்பாடுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த புகைப்படங்களை தெளிவாக பார்த்தீங்கனாலே, கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கல்ஃப் ஆஃப் ஓஷன் இருக்குல்ல, இதுலேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குல்ல, இந்த பகுதிகள் எல்லாமே, அதாவது வித்தவது சொல்கிறேன், அது எல்லாமே ஈரான் தான் கட்டுப்படுத்தும். எனவே சர்வதேச எல்லைன்றது ஓமன் இருக்கு இல்லையா, ஓமனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 4 கிலோமீட்டர், இவங்க ஒரு 4 கிலோமீட்டர் பிரிச்சாங்கன்னா மீதம் இருக்கிறது 9 கிலோமீட்டர் இல்லையா, அந்த பரப்பளவு தான் சர்வதேச எல்லைன்னு இருக்குது. அந்த சர்வதேச எல்லையுமே கூட இன்னைக்கு ஈரான் மதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா போர் நடந்துகிட்டு இருக்குது. போர் நடக்காத காலகட்டத்தில் சர்வதேச விதிகளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் போர் நடக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது விதிகளை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனவே இதுலேருந்து இந்த இப்போ நீங்கள் சமீபத்தில் இந்த கப்பல் இருந்துச்சு இல்லையா, இதில் எங்கே இருந்துச்சு, பெர்சியன் கல்ஃபை தாண்டிட்டாங்க. ஆனால் ஓமனை ரீச் பண்ணும்போது தான் அடிச்சு நொறுக்குனானுங்க யார், ஈரான். இது வரைக்கும் 4க்கு மேற்பட்ட கச்சா எண்ணெய் எடுத்துக்கொண்டு போன இவ்வளோ பெரிய டேங்கர் இருக்கு இல்லையா, அதாவது பெரிய பெரிய ஷிப்பு, அதை எல்லாத்தையும் எரிச்சு விட்டுருக்காங்க. இனி எந்த கப்பல் போனாலும் எரிக்கப்படுன்றாங்க. இது மட்டும் கிடையாது, அபுதாபி, துபாய், அதுக்கப்புறம் கத்தார், குவைத், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, இதில் இருக்கக்கூடிய ஆயில் வளங்கள் மீது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கடல்லிருந்து எடுத்து தான் அதை நல்ல தண்ணியாக மாற்றி அந்த மக்கள் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லையா, இந்த மாதிரியான கட்டமைப்புகளை ஃபுல்லாக குறி வச்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் நொறுக்கப்பட்டு இருக்காங்க. எனவே அங்கே இருக்கக்கூடிய வெறும் கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் அவங்க குறி வைக்கல, மற்ற இடங்களையும் குறி வைக்கிறாங்க. எனவே போர் அது தீவிரமான நிலைமைக்கு போகுது. இதனால பொதுவாக இந்த தேசங்களுக்கு என்ன நடக்கும், அடுத்து இந்த மார்க்கெட் எப்படியா இருக்கும், அதாவது சர்வதேச மார்க்கெட் என்னவா நகரும் அப்படின்னா, இந்த தேசங்கள் என்ன சந்திக்க போகுது, எது அரபு தேசங்கள் என்ன சந்திக்கும் அப்படின்னா, முதலாவது வருவாய் இழப்பை சந்திக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சுமார் 50,000 கோடி வருவாய் இழப்புன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆச்சு, ஒரு மாதத்தில் எளிமையாக 5 லட்சம் கோடி வருவாய் இழப்பை சந்திச்சாங்கன்னா அந்த வருவாய் இழப்பை எப்படி ஈடுகட்டுறதுக்கு இவங்க ப்ரொடக்ஷன் எதுவுமே கிடையாது. அதாவது சவுதி அரேபியாவில் ஆரம்பித்து எல்லா பேருமே தனியாக ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிலாம் கிடையாது. அவங்களுக்கு வருமானமே பெரிய லெவலில் வருமானமே என்ன, முழுக்க இந்த எண்ணெயை விற்று தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் துபாய் கொஞ்சம் மாற்றா கொஞ்சம் டூரிசம் வளர்த்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த டூரிசம் இப்போ காலி. எனவே முழுக்க இவங்களோட வருமானம் நம்பி இருக்கிறது இந்த கச்சா எண்ணெய் தான். அப்போ இந்த கச்சா எண்ணெய் முழுமையாக நிப்பாட்டான்னு வச்சுக்கோங்க, வருவாய் இழப்பை ஏற்படுத்துவாங்க. இந்த வருவாய் இழப்பு என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி போடுற பட்ஜெட் இருக்குல்ல, அதுக்கு செலவு பண்ண முடியாது. அதை விட அவங்களோட அன்றாட செலவு இருக்கு இல்லையா, அதுலேயே கையை பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, துபாயில் இருக்கக்கூடிய சுமார் 20 லட்சம் பேசஞ்சர்ஸ் இருக்காங்களே, அவங்க கூடுதலாக தங்குறதுக்கும் அவங்க இருந்து தங்கிட்டு போகிறதுக்கான செலவு இருக்குல்லையா, அது எல்லாமே யூஏஇ ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துச்சு இல்லையா. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல, அப்படி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதெல்லாம் அறிவிக்கலாம், ஆனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தவே முடியாது. ஒரு மாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கே சிக்கல் உருவாகும். ரெண்டாவது அவங்களுடைய கரன்சி இருக்கு இல்லையா, அது ஒரு ஃபுல்லி டிபெண்ட் இது அமெரிக்காவை. இதில் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தி. இதெல்லாம் என்ன உருவாகும், பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, முதலாவது கச்சா எண்ணெய் கிடைக்காது, மார்க்கெட்டில் பெரிய டிமாண்ட் ஆகும், விலை ஏறும். ஆனால் அதோட கொடுமை என்ன அப்படின்னா, சர்வதேச அளவில் இந்த சவுதி அரேபியா ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சம்பாதிக்கக்கூடிய காசு இருக்கு இல்லையா, இதையெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கே போகிறாங்க, இப்போ டெஸ்லா பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அப்படி நிறுவனங்களில் போட்டு வைக்கிறாங்க, அதோடைய ஷேரை வாங்கி வைக்கிறாங்க. இப்படி அதிகப்படியாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது, இவங்க சம்பாதிக்க காசு ஃபுல்லாக திரும்ப அமெரிக்காவில் தான்.
அந்த காசு அமெரிக்காவில் மட்டும் கிடையாது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் குவைத் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் பழைய நாடுகளில் சைனாவில் ஆரம்பித்து இந்தியா வரைக்கும் பல நாடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ உலகம் முழுவதும் வெறும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மட்டும் கிடையாது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதோட பிரச்சனையும் உருவாகும். அதோட சேர்த்து இந்த அரபு தேசங்கள் கட்டமைக்கிறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அந்த கட்டமைப்புக்கு செலவு பண்ணக்கூடிய செலவு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அடுத்த 1 வருடங்களுக்கு அவங்க நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு சுமார் 1 மாதங்களுக்கு மேலாக வருவாய் இழப்பு மட்டும் கிடையாது, பெரிய லெவலில் அடியும் வாங்கியிருக்காங்க. எனவே அடுத்த 1 வருஷத்துக்கு தேவையான ஒட்டுமொத்தமாக அந்த ப்ராஜெக்ட்ல அதெல்லாம் நிறுத்த ஆரம்பிப்பாங்க. இது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பின்மை இருக்கு இல்லையா, அதாவது வேலை இழப்பு, இது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் மார்க்கெட்டில் அதுக்கு அடுத்து இம்மிடியேட்டாக கிடையாது, அடுத்த 10 நாளில் உங்களால் இந்த பாதிப்புலாம் எளிமையாக பார்க்க முடியும். தற்போதைய நிலைமையில் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் என்னைக்கு பெர்ஷியன் கல்ஃபை தாண்டி எந்த கச்சா எண்ணெய் தாங்கிய எந்த கப்பல்களும் போக முடியாது, அடிச்சு நொறுக்கும் எரிப்போன்னு ஈரான் சொன்னதோ அந்த நிமிடமே நம்ம எல்லா பேரும் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய நேரம் தான். ஏன்னா போர் நினைச்சதை விட கைமீறி போய்கிட்டு இருக்குது. அது உண்மை என்னன்னா, இவங்க நினைச்சது ஒன்று, ஆனால் ஈரான் போகிற ரூட்டே வேறையா போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் விமான தளங்களை பயன்படுத்தலை, தங்களுடைய கப்பல் படையை பயன்படுத்தலை. ஆனால் கப்பல் படையை முழுசாக காலி பண்ணு சொல்லிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் அவங்க கப்பல் படையை பயன்படுத்தவே இல்லை. அதுக்கு முழுசாக காலி பண்ண கூட பிரச்சனை கிடையாது. அவங்க முழுக்க நம்புறது ஏவுகணைகளை. ஏவுகணைகளை வச்சு இந்த கப்பல்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா எவனும் கப்பலை ஆப்ரேட் பண்ண மாட்டான். எனவே நிலைமை ரொம்ப கைமீறி போகுது. உண்மையிலேயே கவலைக்கிடமான நிலைமையை நோக்கி எது போயிருக்கு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் தான்.